இது வெற்றியின் நேரம். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால், இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை பற்றி வேதம் சொல்கிறது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு. இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, திட அஸ்திபாரமாகிய இயேசு. அஸ்திபாரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு சிறந்த கட்டடம் கட்டணும்னா, உயரமான கட்டடம், அலங்காரமான கட்டடம், அது கட்டணும்னா ஆழமான உறுதியான அஸ்திபாரம் இல்லைன்னா கட்ட முடியாது. ஆகவே ஆழமான உறுதியான ஒரு அஸ்திபாரம் சிறந்த கட்டடத்துக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அதே போல மனிதருடைய உறுதியான ஒரு வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்க, ஒரு கட்டடத்துக்கே அஸ்திபாரம் முக்கியம்னா மனுஷனுடைய வாழ்க்கை அதை பார்க்கலும் முக்கியமானது. தேவன் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவருக்கு மனிதனை போல ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒரு சிருஷ்டி இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. மனிதனை, அருமையானவர்களே, மிக முக்கியமானவனாக, மிக சிறந்தவனாக தேவன் பார்க்கிறார். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கை மிக உறுதியாக இருக்கணும், அசைக்கப்படாததாக இருக்கணும், மனுஷனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்பதற்காக அருமையானவர்களே, தேவனே ஒரு அஸ்திபாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அந்த அஸ்திபாரத்துக்கு பெயர் இயேசு கிறிஸ்து. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை தேவன் மனிதர்களுக்கு அஸ்திபாரமாக அவர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆழமா தோண்டி அது மேல அஸ்திபாரம் போடுவது என்பது அது விளையாட்டான ஒரு காரியம் கிடையாது. அதுக்கு மிகுந்த பிரயாசம் தேவை. தேவாதி தேவன் அருமையானவர்களே மனிதர்களுக்கு ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை கொடுக்கும்படி மிகுந்த பிரயாசம் எடுத்திருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக அனுப்பி அவரை கல்வாரியிலே மறிக்க செய்து அவருடைய ரத்தத்தை சிந்த விட்டு அவரை பாதாளத்துக்கு அனுப்பி வேதனைப்பட வச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு மனிதனுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை அஸ்திபாரமாக அருமையானவர்களை தேவன் கொடுத்திருக்கிறார். கவனிங்கள், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கவனிங்க. இந்த இயேசுவை ஒரு மனுஷன் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய அஸ்திபாரத்தின் மேலே தன்னுடைய வாழ்க்கையை கட்ட ஆரம்பிக்கிறான். இது மனுஷனுடைய அஸ்திபாரம் கிடையாது, தேவன் போட்டு வைத்திருக்கிற அஸ்திபாரம். அதன் மேலே இவன் தன்னுடைய வாழ்க்கையை கட்ட ஆரம்பிக்கிறான். நிச்சயமா இயேசுவின் மேலே கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கை அது உறுதியா இருக்கும், அது அசைக்கப்படாததா இருக்கும். இந்த உலகத்துல அழிவின் சக்திகள் இல்லாம இல்ல, இந்த உலகத்துல வியாதி, தரித்திரியம், சாபம் போன்ற பிசாசுனுடைய அழிவின் சக்திகள் இருக்கிறது. பெருமழை வருகிறது, பெருவெள்ளம் வருகிறது, பெருங்காற்று அடிக்குது, அது வீடுகள் மேல மோதுகிறது, எல்லா வீடுகள் மேலேயும் மோதுகிறது. ஆனா அஸ்திபாரம் இல்லாத வீடுகள் விழுந்து போய் விடுகிறது, அஸ்திபாரம் உள்ள வீடுகள் உறுதியாக நிற்கிறது. அதே போல அருமையான இந்த உலகத்திலே அழிவின் சக்திகள் மனுஷனுடைய வாழ்க்கையை மோதுகிறது. இதுல இயேசுவாகிய அஸ்திபாரத்தின் மேலே ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை கட்டியிருப்பானால் அவன் அசைக்கப்படாமல் உறுதியா இருப்பான். ஆகவே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை உறுதியான ஒரு அஸ்திபாரத்தின் மேலே கட்ட ஆரம்பிக்கிறான். ஆகவே உறுதியான ஒரு வாழ்க்கைக்கென்று, வெற்றி வாழ்க்கைக்கென்று, அலங்காரமான ஒரு வாழ்க்கைக்கென்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் அழைப்பு கொடுக்கிறார். அவர் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலைவேளையில் இருப்பீர்களானால், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், என்னுடைய வாழ்க்கையை உறுதியான ஒரு வாழ்க்கையாக மாற்றும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து ரட்சித்து
உங்களுடைய வாழ்க்கையை உறுதியான ஒரு வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவா இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சமீபமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய சுதந்திரர்களாக இருக்கிறோம் என்கிற சத்தியத்தை நாம் பார்த்தோம். இன்றிலிருந்து இன்னொரு சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். ரொம்ப பரவசமான சத்தியம். அருமையானவர்களே, அறிந்து கொண்டால் பெரிய ஆசீர்வாதங்களை இது நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். பாருங்க, ரோமர் 5 பார்ப்போம். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே, எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் போதும். பாருங்க, என்றைக்கு இயேசுவை விசுவாசிச்சோமோ, என்றைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள் ஆயிட்டோன்னு போடல. நம்முடைய பிரயாசத்தினால அருமையானவர்களே நாம் நீதிமான்கள் ஆக முடியாது. மனுஷருடைய புண்ணிய கிரியைகள் அருமையானவர்களே மனுஷனுக்கு நீதி என்கிற அந்த ஒரு தேவனுடைய ஈவை பெற்று தராது. கவனிங்க, நாம நீதிமான்கள் ஆயிட்டோன்னு போடல, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, இன்னொரு வேத பகுதிக்கு திருப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9 வாசிக்கிறேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பாருங்க, இங்க ஒரு லிஸ்ட் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் பாருங்க இந்த லிஸ்ட்ல எங்கேயோ இருந்திருக்கிறோம். விக்கிரக ஆராதனைக்காரர், அந்த காரர், இந்த காரர்னு சொல்லி இந்த லிஸ்ட்ல எங்கேயோ இருந்திருக்கிறோம். கவனிங்க, ஆனாலும், எல்லாரும் சொல்லுவோம் ஆனாலும், அங்கதான் தேவனுடைய அன்பு வருது. பாருங்க, தேவனுடைய கிருபை அங்கதான் வருது. ஆனாலும் நம்முடைய இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நீதிமான்கள் ஆக்கப்பட போகிறீர்கள் போட்டுக்குதா, நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் போட்டுக்குதா? கொஞ்சம் அதை பார்த்து தான் சொல்லுங்களேன். நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அருமையானவர்களே, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். கவனிங்க, தேவன் அருமையானவர்களே நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது பரவசம் பாருங்க பொங்கி வருகிறது. அநேக ஊழியக்காரருக்கு அருமையானவர்களே இந்த சத்தியம் விளங்கல. அவங்ககிட்ட போய் நீங்க நீதிமானா அப்படின்னு கேட்டா அவர் உடனே என்ன சொல்வாரு? என்னையவா நீதிமான் சொல்றீங்க? நான் பாவியிலும் பெரிய பாவி, நான் ஒரு அடிமையை போல இருக்கிறேன், நான் ஒரு குப்பையை போல இருக்கிறேன், நான் ஒரு தூசியை போல இருக்கிறேன், என்னை நீதிமான்லாம் சொல்லாதீங்க. அருமையானவர்களே, இப்படிதான் இன்னைக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இவங்க மக்களுக்கு போதிச்சாங்கன்னா என்ன போதிப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இதே தான் போதிப்பாங்க. நாம தேவனுக்கு முன்பாக பாவிகளா இருக்கிறோம், நீசர்களா இருக்கிறோம், தகுதியற்றவர்களா இருக்கிறோம், அருகதையற்றவர்களா இருக்கிறோம், இப்படியே தான் போதிப்பாங்க. ஆகவே தான் அருமையானவர்களே கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஆவிக்குரிய மக்கள் மத்தியில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை, ஒரு விதமான குற்ற உணர்வு அப்படியே பெருகி போய் கிடக்குது. நான் குப்பை, நான் தூசி, நான் ஒன்றும் இல்லை, நான் ஆண்டவருக்கு முன்பாக வருவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லி அருமையானவர்களே குற்ற உணர்விலே இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீதி குறித்த உணர்வு பெருகிறதுக்கு பதிலாக குற்ற உணர்வு ஏராளம் பெருகி இருக்குது. அதனால தான் தேவனுடைய மக்கள் அருமையால் தோற்று போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, அருகதையற்றவர்களாக இருந்தோம். ஆனால் அருமையானவர்களே, தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை கழுவி எடுத்து இன்றைக்கு நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். எப்போதுமே பாருங்க, இந்த உணர்ச்சிகளை சார்ந்து வாழக்கூடாது. நாம் என்ன உணர்கிறோம் அப்படின்ற நம்முடைய உணர்ச்சிகளை சார்ந்து வாழக்கூடாது. எப்போதுமே சத்தியத்தை சார்ந்து வாழ வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், சத்தியத்தை சார்ந்து வாழ வேண்டும். சத்தியம் என்பது வசனம்.
உம்முடைய வசனமே சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்போதுமே பாருங்க, தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே, சத்தியத்தை சார்ந்து வாழ வேண்டும், உணர்ச்சிகளை சார்ந்து வாழக்கூடாது. நான் கூட யோசிச்சிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டேன். மாறின உடனே என் மேலேயே எனக்கு ஒரு கோபம், அட இப்படி வாழ்ந்திருக்கமே நம்ம, ஆண்டவரை விட்டு இவ்வளவு தூரமா, இவ்வளவு பொல்லாத சிந்தனை, இவ்வளவு பொல்லாத கிரியைகள், இவ்வளவு பொல்லாத செயல்பாடுகள், இப்படி மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன்னு சொல்லி அந்த கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு எனக்கே என் மேல ஒரு வெறுப்பு பாருங்க. ஒரு பக்கம் ஆண்டவரை பார்த்தா அன்பு நிறைஞ்சவரா தெரியுது, பரிசுத்தரா தெரியுது, இரக்கமுள்ளவரா தெரியுது. அடுத்த பக்கம் இப்படி வாழ்ந்திருக்கிறோமே என்கிற ஒரு எண்ணம். ஆகவே இதன் மத்தியில் ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஐயோ இந்த தேவ சமூகத்தில் நம்ம இருக்கு, நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. இப்படிதான் நான் உணர்ந்திருக்கிறேன் பாருங்க. எல்லாருமே இப்படிதான் உணர்ந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்படிதான் உணர்ச்சிகள் வருகிறது, கவனிங்கள். ஆனா இந்த உணர்ச்சிகள் அப்படியே வளர விட்டா அருமையானவர்களே, இது குற்ற உணர்வையும் தாழ்வு மனப்பான்மையும் பெருக்கி விட்டுரும். வாழ்க்கையில குற்ற உணர்வும் தாழ்வு மனப்பான்மையும் பெருகிடுச்சுன்னா அருமையான ஆசீர்வாதம் அங்கே தடைபட்டு போய்விடும். கிறிஸ்தவ ஜீவியம் அருமையா தோல்வியிலே போக ஆரம்பிக்கும். கவனிங்க, ஏன்னா நம்ம சத்தியத்தை விட்டுட்டு உணர்ச்சிகளை சார்ந்து கொண்டோம். கவனிங்க, உணர்ச்சிகளை தூக்கி எறிஞ்சிட்டு சத்தியத்தை சார்ந்து கொள்ளும் போதுதான் வெற்றிகள் வர ஆரம்பிக்கிறது. தேவனுடைய மக்களே கவனிங்க, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். புதுசா ஒருத்தர் திருமணம் ஆயிருக்கிறாரு. இப்ப அந்த சகோதரன்ட்ட போய் திருமணமானவரை போல உணர்றீங்களா, ஒரு குடும்பஸ்தனை போல உணர்றீங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்வாரு, இல்ல பாரு, ஒரு பிரம்மச்சாரியா தான் நான் என்ன செய்யறேன், உணர்றேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா அருமையானவர்களே, இவர் 25 வருஷமா 27 வருஷமா 30 வருஷமா பிரம்மச்சாரி வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறாரு. கல்யாணமாகி ஒரு சில நாட்கள் தான் ஆகுது. இப்போ அந்த பிரம்மச்சாரின்ற அந்த உணர்ச்சி தான் மேலோங்கி நிற்கிறது. கவனிங்க, இப்போ இந்த பிரம்மச்சாரியா தான் இருக்கிறேன் இந்த உணர்வை தொடர்ந்து வளர விடுவாரானால் குடும்ப வாழ்க்கை பெரிய பிரச்சனையா போயிடும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. இப்ப என்னன்னா, அந்த பழைய உணர்ச்சிகளை இந்த புதிய உண்மையை கொண்டு மாற்ற வேண்டும். கவனிங்க, புதிய உண்மை என்னன்னா, இப்ப இவருக்கு திருமணம் ஆயிருக்குது, இவர் திருமணம் ஆகாத பிரம்மச்சாரி கிடையாது, இப்ப இவருக்கு திருமணம் ஆயிருக்கிறது. இப்ப இந்த புதிய உண்மையை கொண்டு இந்த பழைய உணர்ச்சிகளை அருமையானவர்களை மாற்ற வேண்டும். நான் திருமணமானவன், நான் ஒரு குடும்பஸ்தன், எனக்கு ஒரு மனைவி இருக்கிறா, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும், என் கடமைகளை செய்யணும், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது சொல்லி இதெல்லாம் பாருங்க, இந்த எண்ணங்களை வளர விட்டு அந்த பழைய எண்ணங்களை என்ன செய்யணும், மாற்றும் போதுதான் குடும்ப வாழ்க்கை வெற்றி உள்ளதாக இருக்கும். கவனிங்க, இப்ப நல்லா வழங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போலதான் கிறிஸ்தவ ஜீவியம் பாருங்க அருமையானவர்களே, இந்த பழைய உணர்ச்சிகளை சத்தியத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும். நான் பாவி, நான் குப்பை, நான் ஒண்ணும் இல்லை, நான் அருகதை, இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீதிமான் ஆகியிருக்கிறேன், தேவன் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், தேவ ஆவியினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அருமையானவர்களே, இந்த சத்தியம் நம்மை ஆட்கொள்ளும் போது கிறிஸ்தவ ஜீவியம் பாருங்க குதூகலம் நிறைந்ததாக, வெற்றிகள் நிறைந்ததாக, உற்சாகம் நிறைந்ததாக அது மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். இப்போ இங்கே நான் பார்க்கிறோம், இந்த சத்தியம் சொல்லுறது கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். இப்ப நீதி என்றால் என்ன, இது ரொம்ப முக்கியம் பாருங்க. நீதிமான்கள் நீதிமான்கள் சொல்லிட்டே போயிடக்கூடாது. நீதி என்றால் என்ன? நீதினா அருமையானவர்களே, ஒரு பாவமும் செய்யாத ஒரு பெரிய பரிசுத்தவான் அர்த்தம் கிடையாது. அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீதினா தேவ சமூகத்திலே எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல், எந்தவித தாழ்வு மனப்பான்மையும் இல்லாமல், எந்தவித ஆக்கினை தீர்ப்பும் இல்லாமல் தேவ சமூகத்திலே தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு உரிமை, தேவ சமூகத்திலே தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு திராணி, அதுதான் நீதி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். Righteousness is the ability to stand in the presence of God without a sense of guilt, condemnation or inferiority. தேவ சமூகத்தில் தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு உரிமை, ஒரு திராணி, அதுதான் நீதி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த நீதியை தேவன் மனுஷனை உண்டாக்கும் போதே அவனுக்கு கொடுத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, மனுஷன் தேவ நீதியோட தான் உண்டாக்கப்பட்டான். மிருகங்களை இந்த உரிமையோடு உருவாக்கல, பறவைகளை அருமையானவர்களே தேவ நீதியோடு தேவன் செய்யல உருவாக்கல, மீன்களை இந்த தேவ நீதியோடு தேவன் உருவாக்கல. அவைகளெல்லாம் அருமையானவர்களே தேவ சமூகத்திலே வந்து நின்று அவரை முகமுகமா தரிசித்து அவரோடு கூட உறவாட முடியாது, அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாது.
ஏனென்றால் அந்த உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட இல்லை. ஆனால் அருமையானவர்களே, மனிதனுக்கு மாத்திரம் தேவ சமூகத்திலே நிற்கக்கூடிய ஒரு திராணியை கர்த்தர் செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். தேவ தூதர்களுக்கு கூட கொடுக்கப்படல. தேவ தூதர்கள் கூட தேவ சமூகத்தில் தைரியமா நின்று அவரோடு கூட உறவாட முடியாது. வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு காட்சி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. நீங்க அந்த காட்சியை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இங்கே கோடிக்கணக்கான தேவதூதர்கள் அங்கே இருக்கிறார்கள் தேவனுக்கு முன்பாக. அந்த கோடிக்கணக்கான தேவதூதர்கள் எல்லாரும் ஒவ்வொருவருக்கும் 6 செட்டைகள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. 2 செட்டைகளாலே முகத்தை மூடி, 2 செட்டைகளாலே கால்களை மூடி, 2 செட்டைகளாலே பறந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, தேவனை அவர்கள் துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அங்கே நான் பார்க்கிறோம். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முகத்தை மூடிட்டாங்களாம். தேவ சமூகத்தில் முகத்தை காண்பிக்க கூடாது. அது மட்டுமல்ல, அவர்கள் நிற்பதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை, உட்காருவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. கால்களை மூடிக்கொண்டு பறந்து கொண்டே தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க, தேவ சமூகத்தில் தேவ தூதர்களுக்கு கூட தைரியமாய் நின்று முகமுகமாய் அவரை தரிசிக்கக்கூடிய திராணி இல்லை. ஆனா வேதத்தை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. மனுஷனுக்கு மாத்திரம் தேவ சமூகத்தில் தைரியமாய் நிற்கவும், அவரை தரிசிக்கவும், அவரோடு கூட உறவாடவும், அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளவும் வேண்டிய அந்த திராணியை தேவன் கொடுத்துதான் மனிதனை உண்டாக்கினார் என்று வேதத்தில் நான் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறேன். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கவனிங்க, ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டாக்கிட்டு பகலின் குளிர்ச்சியான வேளையில அவங்கள தேடி அருமையானவர்களை ஏதேன் தோட்டத்துக்கு வந்தார் என்று நான் பார்க்கிறோம். ஆச்சரியமா இருக்குது. ஆனா சத்தியம், ஆனா உண்மை. கவனிங்க, சர்வலோகத்தையும் படைத்த தேவன், மகா பெரியவர், பரலோகத்தை விட்டுட்டு தேவதூதருடைய கூட்டத்தை விட்டுட்டு ஆதாமையும் ஏவாளையும் தேடி அவர்களோடு ஐக்கியம் கொள்ளும்படி ஏதேனுக்கு வருகிற ஒரு காட்சியை அருமையானவர்களை என்ன பார்க்கிறோம். கவனிங்க, சிங்கத்தோட ஐக்கியப்படுவதற்கு காட்டுக்கு போனார்னு பைபிளில் போடல, திமிங்கலத்தோடு ஐக்கியப்படுவதற்கு கடலுக்கு போனார்னு பைபிளில் போடல. சிந்திக்கும்படி விரும்புகிறேன் அருமையானவர்களே, ஆதாமையும் ஏவாளையும் தேடி தேவன் ஏதேனுக்கு வந்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றா இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தான் தேவ சமூகத்திலே நிற்கக்கூடிய திராணி, உரிமை, சாக்கியம் இது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அவர்கள் அவரை தரிசிக்கலாம், அவரோட பேசலாம், அவரோட ஐக்கியம் கொள்ளலாம், அருமையானவர்களே அவரை துதிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் நிறைந்தவர்களாக அருமையானவர்களே ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு கேள்வி வருகிறது, ஏன் மனுஷனுக்கு மட்டும் இந்த உரிமையை ஆண்டவர் கொடுத்தாரு என்கிற ஒரு கேள்வி வருகிறது. நான் சொல்றேன், ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்று தெரியும், தேவன் மனிதர்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், தேவன் நம்மை நேசிக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என் தேவன் என்னை நேசிக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், என் தேவன் என்னை நேசிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என் தேவன் என்னை நேசிக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். அருமையானவர்களே, தேவன் என்னை நேசிக்கிறார்ங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே வரும்போது நான் சொல்கிறேன், தேவையில்லாத பயமெல்லாம் ஓடி போயிருது, தேவையில்லாத கவலைகள்லாம் ஓடி போயிருது. தேவன் என்னை நேசிக்கிறார், இதை பார்க்கல ஒரு பெரிய இன்சூரன்ஸ், இதை பார்க்கல ஒரு பெரிய கேரண்டி வேறு எது வேணும்? சர்வலோகத்தை உண்டாக்கின தேவன் என்னை நேசிக்கிறார், அது எனக்கு போதும். அருமையானவர்களை கவனிங்க, வியாதியை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னை நேசிக்கிற என் தேவன் எல்லா வியாதிகளை பார்க்கலும் பெரியவர். பிசாசுகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என்னை நேசிக்கிற என் தேவன் எல்லா பிசாசுகளை பார்க்கலும் பெரியவர். உலகத்தில் இருக்கிற பிசாசுகளை பார்க்கலாம், எனக்குள்ள இருக்கிற தேவன் கோடி மடங்கு பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கலாம், எனக்குள்ள இருக்கிற என்னை நேசிக்கிற என் தேவன் கோடி மடங்கு பெரியவர். தேவன் என்னை நேசிக்கிறார். அருமையானவர்களே, இப்ப தேவையில்லை பற்றி நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு பாருங்க, உலகம் அப்படி இந்தியா மட்டும் இல்லை,
முழு உலகமும் அப்படியே கதி கலங்குகிறது. எல்லா விலையும் ஏறிட்டே போகுது. சிலர் யோசிக்கிறாங்க இந்தியாவில் மட்டும்தான் அப்படி, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. எல்லா முழு உலகத்திலேயே விதமாக அருமையானவர்களே விலைவாசி ஏறிட்டே போகுது. கவனிங்க. ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் இவன் சொல்லுகிறான் விலைவாசி ஏறட்டும், எவ்வளவு ஏறிட்டு போகுது, ஆனால் என் தேவன் என்னை நேசிக்கிறார். என்னை நேசிக்கிற என் தேவன் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். அவருடைய ஐஸ்வர்யம் மகா பெரியது. உலகத்தில் இருக்கிற மனுஷன் இன்னைக்கு பயந்து நடுங்கி என்ன செய்வோம் ஏது செய்வோம் சொல்லி அருமையான கடன் வாங்கி கஷ்டப்படலாம். ஆனால் நான் என் தேவனை விசுவாசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார். ஆகவே என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது போக நிச்சயம் ஏராளம் மிச்சம் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் ஆமென் சொல்றீங்க? தேவைகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவன் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். என் தேவன் என்னை நேசிக்கிறார். கவனிங்க, மனுஷனை கர்த்தர் நேசித்தபடினாலே அருமையானவர்களே இந்த திராணி, இந்த உரிமை அவரோடு கூட ஐக்கியம் பண்ணுவதற்கு, அவருடைய சமூகத்தில் தைரியமாய் நிற்பதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு இந்த உரிமையை மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப கவனிங்க, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த நீதியை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த நீதி விலையேறப்பட்டது. இது தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு என்பதை அங்கீகரிக்க அவர்கள் தவறினார்கள். இதான் பாருங்க வருந்தத்தக்க விஷயம். கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தோம், அதை அங்கீகரிக்க தவறும் போது காலவட்டத்தில் அதை இழந்து போகக்கூடிய ஆபத்து இருக்குது. பாருங்க அருமையானவர்களே, நீதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, ஆனால் நீதியை பற்றிய ஒரு உணர்வு இல்லை. பாருங்க, அது அது விலையேறப்பட்டது, யாருக்கும் கிடைக்காதது இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. கர்த்தர் இவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆனா அதை குறித்த ஒரு உயர்ந்த மரியாதையான எண்ணம் இவர்களுக்கு இல்லை. பாருங்க, அதை அலட்சியமா நினைக்கிறாங்க. பாருங்க, பிசாசு உட்கார்ந்து அந்த நீதிக்கு விரோதமா பேசிட்டு இருக்கிறான். இந்த முட்டாள் ஏவாள் அவன் கூட உட்கார்ந்து அருமையானவர்களை பழங்க விட்டுட்டு இருக்கிறா. பாருங்க, கடைசியில பழத்தை பறிச்சு புசிச்சு கணவனுக்கும் கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து அருமையானவர்களே பிசாசுக்கு என்ன செய்யறாங்க? அடிபணினாங்க, இணங்குறாங்க. பாவம் செய்த மாத்திரத்தில் வேதத்தில் நான் பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, பாவம் செய்த மாத்திரத்தில் இந்த தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய இந்த உரிமையை, இந்த திராணியை இழந்து போனார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. பாருங்க, பாவம் செய்த மாத்திரத்தில் நீதி போயிடுச்சு. இப்போ தேவனை பார்த்தா பயமா இருக்குது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் நிர்வாணியாகி இருப்பதனால் பயந்து என்ன செஞ்சிட்டோம்? ஒளிஞ்சுக்கிட்டோம் சொல்லி ஆண்டவர்கிட்டே சொல்றாங்க. பாருங்க, கவனிங்கள் அருமையானவர்களே, இன்னைக்கும் கர்த்தருடைய காரியங்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கிற ஒரு மரியாதையான உள்ளத்தை தேவனுடைய மக்கள் பாருங்க டெவலப் பண்ணணும். ஏன்னா தொடர்ந்து அந்த நன்மைகளை நாம் அனுபவிக்கணும், தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கணும். அப்படியானால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நன்மைகளையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அருமையானவர்களே மதிக்கக்கூடிய உள்ளம் நமக்கு இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. பாருங்க, வேதத்தில் பாருங்க ஏசான்னு ஒரு ஆளை பார்க்குறோம். இந்த ஏசாவுக்கு சேஷ்ட புத்திர பாகம் கொடுக்கப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்லுது. சேஷ்ட புத்திர பாகம்னா ஒரு குடும்பத்தினுடைய சொத்தை ரெண்டா பிரிப்பாங்களாம். ரெண்டா பிரித்து அந்த ஒரு பாகத்தை மூத்த பையனுக்கு கொடுத்துருவாங்களாம், அடுத்த பாகத்தை மற்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் பங்கு போட்டுருவாங்களாம். ஆகவே மூத்த பையனுக்கு வர்ற அந்த பாகம் பெரிய பாகம், அது சேஷ்ட புத்திர பாகம். அது தேவன் நியமித்த ஒரு சட்டம். பாருங்க, ஆகவே இந்த சேஷ்ட புத்திர பாகம் ஏசாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன்னா ஏசா தான் மூத்த பையன். ஆனா பாருங்க, இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து அவனுக்கு ஒரு மரியாதையான எண்ணம் இல்லை. அது தேவனுடைய ஆசீர்வாதம். அதை வச்சு அவனும் அவன் சந்ததியும் என்றென்றைக்கு செழிப்பாய் வாழலாம், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, ஆனா இவனுக்கு அது மேல ஒரு மரியாதையான எண்ணம் கிடையாது. ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டு களைப்பா வர்றான். வந்தா தம்பி யாக்கோபு கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறான். ஏசா கேட்குறான், அந்த கூழில் கொஞ்சம் கொடு, இளைத்திருக்கிறேன் அப்படிங்கிறான். யாக்கோபு சொல்றான், கூழ் தர்றேன், சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு அப்படிங்கிறான். உடனே ஏசா சொல்றான், சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு அப்படிங்கிறான். என்ன உள்ளம் பாருங்க, எவ்வளவு பெரிய விலையேறப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய தேவனால் அருளப்பட்ட நன்மை. ஆனா பாருங்க, இவன் எப்படி அதை நினைக்கிறான் பாருங்க. இது என்னத்துக்கு, இதனால என்ன பிரயோஜனம், யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யோசிக்கிறான். அருமையானவர்களே, ஆனா யாக்கோபு பாருங்க, அவன் சொல்றான் முதல்ல வித்து போட்டுன்னு சொன்னா, அடுத்து அவன் சொல்றான் ஆணையிட்டு கொடுன்றான், இப்பவே பத்திரம் பதிஞ்சு கொடுன்றான்.
அவனுக்கு தெரியுது, அவன் ரொம்ப விவரமான ஆளு. அவனுக்கு தெரியுது இதனுடைய மேன்மையை. இதுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. சந்ததி சந்தானமாய் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்திற்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏசாட்ட இருந்து பாருங்க, அதை வாங்குறதுல தான் அவன் குறியா இருக்கிறான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குலையும் கொடுத்தான், அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தான்? அலட்சியம் பண்ணினான். கவனிங்க, ஆதாமும் ஏவாளும் இந்த நீதியை அதை மேன்மையாக எண்ணாம அலட்சியம் பண்ணதுனால இழந்து போயிட்டாங்க. ஏசா பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதமாகிய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணதுனால இழந்து போயிட்டான். தேவனுடைய மக்கள் பாருங்க, கர்த்தருடைய காரியங்களை குறித்து மிகுந்த கவனமா இருக்கணும். கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பு, கர்த்தர் கொடுக்கிற பாவ மன்னிப்பு, கர்த்தர் கொடுக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம், கர்த்தர் கொடுக்கிற நீதி, கர்த்தர் கொடுக்கிற ஜீவன், இவைகள் எல்லாவற்றுக்காகவும் அருமையானவர்களே எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. பாருங்க, ஆதாமும் ஏவாளும் இந்த நீதியை இழந்து போயிட்டாங்க. இப்ப வழக்கம் போல தேவன் வர்றாரு, ஏதேன் இடத்துக்கு வர்றாரு. இவங்க பாருங்க வழக்கத்துக்கு மாறா அவரை பார்த்து பயந்து ஓடி விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். வழக்கமா என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்க. வழக்கமா என்ன நடந்திருக்கும்னா, தேவன் எப்போதும் அங்க வர்றாரு, ஆதாமும் ஏவாளும் அருமையானவர்களே தேவனை எதிர்கொண்டு ஓடி இருப்பாங்க. எதிர்கொண்டு ஓடி அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க, கூப்பிட்டுருப்பாங்க. அவர் இவங்களை அணைத்து கொண்டு நான் நினைக்கிறேன் முத்தமிட்டு இருப்பாரு, முத்தமிட்டு இருப்பாரு. சந்தோஷமும் அருமையான ஒரு மகிழ்ச்சியும் கரை புரண்டு ஓடி இருக்கும். இப்படிதான் பாருங்க மனுஷன் வாழும்படி உருவாக்கப்பட்டான். இந்த நீதி இதைத்தான் மனிதனுக்கு தருகிறது. கவனிங்கள். ஆனா பாவம் செஞ்ச மாத்திரத்துல ஆதாமும் ஏவாளும் நீதியை இழந்துட்டாங்க. இப்ப தேவ சமூகத்தில் நிக்க முடியல, ஓடுறாங்க, ஒளியறதுக்கு ஓடுறாங்க. கவனிங்கள், ஆதாம் இழந்தது மட்டுமல்ல, ஆதாம் மூலமாக முழு மனுக்குலமும் இந்த நீதியை என்ன செய்தது? இழந்து போனது. கவனிங்க, மனுஷருடைய மேன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, டிகிரி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆதாமின் சந்ததியிலே பிறந்த மனுஷன் அருமையானவர்களே தேவ நீதி அற்றவனாக அவன் இருக்கிறான். வாசிங்க ரோமர்கள் நிருபம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அந்தபடியே நீதிமான் எத்தனை பேர் இல்லை? ஒருவனாயிலும் இல்லை. பாருங்க, ஆதாமின் சந்ததியிலே பிறந்த கோடிக்கணக்கான மக்கள்ல ஒருத்தன் கூட நீதிமான் இல்லை. என்ன ஒரு பரிதாபம் பாருங்க. ஆதாம் தன்னுடைய பாவத்தின் மூலமாக முழு மனுக்குலத்தையும் தேவனை விட்டு பிரிச்சு நீதிங்கிற அந்த சிலாக்கியத்தை இழந்து போக பண்ணிவிட்டான். எல்லா மனிதர்களும் நீதியற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஆதாம் இழந்து போன அந்த நீதியை சம்பாதிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். திருப்போம் ஆதியாகமம் 3:7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். கவனிச்சுட்டே வாருங்க, ஒரு தொடர்ச்சியா சத்தியத்தை பார்த்து கொண்டே வருகிறோம். நீதியோடு மனுஷன் உருவாக்கப்பட்டான், பாவம் செய்தது மாத்திரத்தில் நீதியை இழந்து போயிட்டான். இப்ப இழந்து போன நீதியை சம்பாதிப்பதற்கு பிரயாசப்படுகிற ஒரு காட்சியை நான் பார்க்கிறோம். அத்தி இலைகளை தச்சு அரைக்கச்சைகளை என்ன செய்யறாங்க? உண்டு பண்ணுறாங்க. நான் யோசித்து பார்க்குறேன், அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். இந்த அத்தி இலை ட்ரெஸ்ஸு இது எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும்? மரத்தில் இருக்கும்போதாவது அந்த இலை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அது கொஞ்சம் பச்சையாக இருக்கும். ஆனால் அதை பறிச்சிட்டா அது வாட ஆரம்பிக்குது, சுருங்க ஆரம்பிக்குது, அது ஒடிய ஆரம்பிக்குது. அதில் போய் ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு, துணி ட்ரெஸ்ஸுனாலும் கூட பரவாயில்ல, இலை ட்ரெஸ்ஸு பாருங்க, அந்த அத்தி இலையில் ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு அது போட்டால் அது எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும்? சீக்கிரமாக அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு போட்டுட்டு நான் நினைக்கிறேன் அடுத்த ட்ரெஸ்ஸை தைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா குனிஞ்சிட்டு நிமிர்ந்தா ட்ரெஸ்ஸு போச்சு. அருமையானவர்களை பிரயாசப்படுறாங்க, நாளும் பொழுதும் இந்த ட்ரெஸ் தைக்கிறதுலேயே போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு, ஏன்னா இலையெல்லாம் உதிர்ந்து போகுது. கவனிங்க, தச்சாங்க போட்டாங்க. இப்போ கவனிங்க, இப்போ தேவன் அங்கே வருகிறார். அடுத்த வசனத்தை நான் பார்க்குறோம். தேவன் அங்கே வருகிறார், வந்த மாத்திரத்தில் ஓடி போயிட்டாங்கன்னு போட்டிருக்குது. ஏன் இந்த ட்ரெஸ் அவங்களுக்கு தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய திராணியை அவர்களுக்கு கொடுக்கவில்லை? இதை எதை காண்பிக்கிறது? அருமையானவர்களே, மனுஷனுடைய முயற்சி தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய திராணியை மனுஷனுக்கு கொடுக்காது.
என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்க பாருங்க, 2 பேரும் அத்தி இலைகளை தச்சு போட்டிருந்தாங்க. அந்த அத்தி இலைகள், அந்த ட்ரெஸ் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய திராணி அவர்களுக்கு கொடுத்திருக்குமானாலும் இவங்க ஓடி இருக்க மாட்டாங்க. கொடுக்காதனால தான் என்ன செஞ்சாங்க? ஓடுனாங்க, பிரயாசப்படுறாங்க. அருமையானவர்களே, ஒன்றும் அந்த தேவ நீதியை பெற்று தர முடியல. தேவன் பார்த்துட்டே இருக்கிறாரு. தேவன் இறக்கமுள்ளவர் பாருங்க. ஆகவே இவங்க மேல இறக்கப்பட்டு அவர் ஒன்ன பண்ணாரு. அவர் என்ன பண்ணாரு? வாசிங்க, ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு என்ன செய்தார்? உடுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க பிரயாசப்படுறாங்க. இன்னைக்கும் பாருங்க, மனுஷர்கள் வந்து இந்த தேவ சமூகத்தில் ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கு இவங்க என்ன செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குள்ளே இது கிடக்குது பாருங்க. ஏன் ரட்சிப்பை நான் சம்பாதிச்சிருவேன், தேவ சமூகத்தில் ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கு நீங்க எமயமலையில் ஏறணும் அப்படின்னு சொன்னா, எமயமலையில் ஏறுறதுக்கு நிறைய பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க. எமயமலையில் தான் நான் ஏறிடுவேன். அருமையானவர்களே, மார்கழி மாசம் அந்த காலையில பனியில, ஐஸ் தண்ணியில, கங்கை நதியில முங்குனாதான் தேவனுடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும்னா ரெடி, இப்பவே போறதுக்கு ரெடி. மனுஷன் பாருங்க அருமையானவர்களே, பிரயாசப்பட்டு தேவனுடைய அங்கீகாரத்தை வாங்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். ஆனா என்ன பிரச்சனைன்னா, மனுஷன் என்ன பிரயாசப்பட்டாலும் என்ன முயற்சி பண்ணாலும் இந்த நீதியை அவனால சம்பாதிக்கவே முடியாது. ஆதாமும் ஏவாளும் பிரயாசப்பட்டாங்க, நீதியை சம்பாதிக்கவே இல்லை. ஆனா தேவன் அவர் மேல இறக்கப்பட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் இறக்கமுள்ளவர்னு? நீ பிரயாசப்பட்டுக்கிட்டே கிட அப்படி சொல்லல. தேவன் அவங்க மேல இறக்கப்பட்டு அருமையானவர்களே தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு என்ன செய்தார்? உடுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு கேள்வி, தோல் உடைகள் எப்படி வந்திருக்கும்? யோசித்து பாருங்க. ஜீம் பூம்பா அப்படின்னு ஒன்னே தோல் உடைகள் வந்திருக்குமா? அருமையானவர்கள், தேவன் வந்து ஒரு ஒழுங்குமுறையின்படி செயல்படுகிறவர். எப்படி தோல் உடைகள் வந்திருக்கும்? நான் நினைக்கிறேன் ஒரு மிருகத்தை பிடிச்சிருப்பாரு, அந்த மிருகத்தை அடிச்சு அவருடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக ஆதாம் ஏவாளுடைய பாவத்தை மன்னிச்சு அந்த மிருகத்தினுடைய தோலை உரிச்சு அவர்களுக்கு உடையாக பண்ணி அவர்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். இவங்க அத்தையில தைச்சாங்க, அவர் தோல் உடைகளை கொடுத்தாரு. ஆங்கிலத்தில் தோல் உடைக்கு என்ன பேருன்னா லெதர் ஜாக்கெட். லெதர் ஜாக்கெட். இந்த லெதர் ஜாக்கெட் எல்லாம் பாருங்க, இந்த அமெரிக்காக்காரங்க கண்டுபிடிச்சது இல்லை. லெதர் ஜாக்கெட் வந்து நம்ம ஆண்டவர் கண்டுபிடிச்சது. கவனிங்க, அத்தி இலைகள் அது போட்டிருந்த ஒரு நிமிஷத்தில் அது ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஆனால் லெதர் ஜாக்கெட்டை போட்டால் எங்கிட்டும் பரலெல்லாம் ஊர்லெல்லாம் உட்காரலாம் எலும்பலாம். லெதர் ஜாக்கெட் மட்டும் கிளியவே நினைச்சாது, கிளியாது. இருக்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்கான உடை பாருங்க கர்த்தர் கொடுத்தாரு. இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான உடையை நான் உனக்கு தருகிறேன். அருமையான கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இதுதான் நீதி. நீதி. தேவன் வந்து இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான ஒரு உடையை நினைச்சிருக்கிறாரு, நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் தைரியமாக நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாருன்னு? இன்னைக்கு தேவ சமூகத்தில் இவ்வளவு தைரியமா நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்னா தேவன் அவருடைய உடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீதிங்கிற உடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம் தேவனுடைய நீதிமான்களாய் இருக்கிறோம். கவனிங்க, தேவன் அற்புதமானவர் பாருங்க. ஆதி ஆகமத்திலேயே காமிச்சிட்டாரு. ஒரு மிருகத்தை அடிச்சு அதனுடைய ரத்தத்தை சிந்தி அதனுடைய தோலை உரிச்சு ஆதாமுக்கு ஏவாளுக்கு உடுத்ததன் மூலமாக ஆதி ஆகமத்திலே என்ன சொல்லிட்டாரு? இயேசு வரப்போகிறார், அவர் அடிக்கப்பட போகிறார், அவருடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது, அது நிமித்தமாக மனுஷனுடைய பாவம் நிவர்த்தியாக போகிறது, அவருடைய நீதியை எடுத்து நான் வந்து என்ன செய்ய போறேன்? உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி ஆதி ஆகமத்திலே தீர்க்க தரிசனமாக அறிவித்து விட்டார். அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த இயேசுனுடைய நீதியை இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? உடையவர்களாக இருக்கிறோம். கவனிங்க, தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. திருப்போம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். எல்லாரும் வசனத்தை பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசுவின் மூலமாக தேவனை விசுவாசிக்கிறவர்களை நீதிமான்கள் ஆக்கப் போகிறார் என்பதை ஆதியாகமத்திலே அறிவிச்சார். பார்த்தீங்களா? அதைத்தான் பவுல் இங்க வந்து சொல்லுகிறாரு. ஆதியாகமத்திலே என்ன சொன்னார்னா, ஏதேன் தோட்டத்திலே அடிக்கப்பட்ட அந்த மிருகம் இயேசுவுக்கு அடையாளமா இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் அது வந்து இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே தோல் உரிக்கப்பட்டு உடை கொடுக்கப்பட்டது போல தேவன் இயேசுனுடைய நீதியை எடுத்து அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு என்ன செய்ய போறார்? கொடுக்க போகிறார் என்பதை அங்கே முன்னறிவித்தாரு.
இங்க அதை தான் சொல்றாரு பாருங்க. தேவனுடைய அற்புத செயலை பற்றி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத இயேசுவை தேவன் நமக்காக என்ன செய்தார்? பாவியாக்கினார். எல்லாரும் சொல்லுவோம், நான் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத இயேசுவை தேவன் எனக்காக பாவியாக்கினார். தேவனுடைய அற்புத செயலை பற்றி நம்ம இங்கே வாசிக்கிறோம். இந்த வசனம் கவனிங்க. இந்த வசனம் உங்களுக்கு விளங்குச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து போகும்போது சும்மா போக மாட்டீங்க, துதிச்சுக்கிட்டே தான் போவீங்க ஆண்டவரை. இது விளங்கணும் பாருங்க. டிஎல் மூடி என்ற பிரசங்கரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவர் ஒரு நாள் தன்னுடைய ஜெப அறையில் உட்காந்து வேதத்தை வாசிக்கிட்டே இருந்தாராம். வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கும்போது இந்த கிருபையை பற்றி கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு எடுத்து காண்பிச்சாராம். தேவ கிருபை எவ்வளவு பெரியது, தேவ கிருபை எவ்வளவு சிறந்தது என்றதை எடுத்து காமிச்சாராம். இந்த கிருபையை பற்றிய வசனங்களை பார்க்க 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 முடிக்கு வந்து பரவசம் தாங்க முடியலையா பாருங்க. பரவசம் ரொம்ப அதிகமான உடனே ரூமை விட்டு வெளியே ஓடிவிட்டாராம். தேவ கிருபையை உணர்ந்த உடனே ரூமை விட்டு வெளியே ஓடி ரோட்டில் ஓடிட்டாராம் பாருங்க. ரோட்டில் அங்கே ஒருத்தன் போயிட்டு இருந்தானா, அந்த போயிட்டு இருந்த அந்த ஆளை பார்த்து, ஏய் நில்லுப்பா, கிருபை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அவன் சொன்னானா, அந்த அம்மாவை எனக்கு தெரியாதுன்னா. இவர் தேவ கிருபையை பற்றிய பரவசத்தில் அவன்கிட்ட கேட்கிறாரு. அவன் கிருபன்றது ஒரு பொம்பளையால் நினைச்சிட்டு இருக்கிறான். கவனிங்க, சத்தியம் விளங்குச்சுன்னா பாருங்க பரவசம் சந்தோஷம் பெருக ஆரம்பிச்சிடும். பாருங்க, தேவனுடைய அற்புத செயலை பற்றி நம்ம இங்கே பார்க்கிறோம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பாவமறியாத இயேசு பாவமாக்கப்பட்டார், பாவமானார் என்று நான் வாசிக்கிறோம். யோசித்து பாருங்க, பாவமறியாதவர் பாவமாக முடியுமா? பாவமறியாதவர் பாவியாக முடியுமா? ஆதாம் பாவம் செஞ்சான், செஞ்சதுனால பாவியானான். இது எல்லாருக்கும் விளங்குது. பாவம் செஞ்சா பாவியா மாறிடுவாங்க. ஆனா கவனிங்க, இயேசு பாவமே அறியல, பாவமே செய்யல, ஆனா பாவி ஆனாரு. இது எப்படி? யோசித்து பாருங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் தேவனுடைய அற்புத செயல். சர்வலோகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தையும் தேவன் எடுத்து, உங்க பாவம் எங்க பாவம் எல்லா பாவத்தையும் தேவன் எடுத்து அருமையானவர்களே சிலுவையிலே இயேசுவின் மேலே சுமத்தினார். பாவம் சுமத்தப்பட்ட மாத்திரத்தில் இயேசு பாவியாக மாறினார். இயேசு பாவியானது அற்புதம்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா இயேசு பாவமே செய்யல, பாவம் செஞ்சு பாவி ஆகல. தேவன் அற்புத செயலினால அருமையானவர்களே சர்வலோகத்தின் பாவத்தை எடுத்து இயேசுவின் மேலே சுமத்திர மாத்திரத்தில் இயேசு பாவியானார். இது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இது இந்த வசனத்தினுடைய ஒரு பகுதி. ஆனால் அடுத்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. இதுவும் தேவனுடைய அற்புத செயல் தான். தேவன் நம்முடைய பாவத்தை எடுத்து இயேசுவின் மேல சுமத்தி பாவமறியாத இயேசுவை பாவியாக்கினார். இப்போ இயேசுவின் மேல இருந்த அந்த நீதியை எடுத்து அருமையானவர்களே நீதி அறியாத நம்மை தேவன் நீதிமான்கள் ஆக்கிவிட்டார். நாம் நீதிமான் ஆவதற்கு நீதியின் கிரியைகளை செய்யல, தேவனுடைய அற்புத செயல் பாருங்க. நீதி அறியாத நம்மை தேவன் நீதிமான்கள் ஆக்கிவிட்டார். எல்லாரும் சொல்லுவோம், நீதி அறியாத என்னை தேவன் நீதிமானாக ஆக்கிவிட்டார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. ஆகவே பவுலுங்க சொல்றாரு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக மாறிவிட்டோம். போகும்போது சொல்லிட்டே போங்க, நான் தேவனுக்குள்ளே நீதிமானா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமானா இருக்கிறேன். பிசாசு பாருங்க, இல்லை இல்லை இல்லை, உன் வாழ்க்கையை பாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தை பாரு, நீ நீதிமான் இல்லைன்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்பால இப்போ சாத்தானே 2 கொரிந்தியர் 5:11 சொல்லுகிறது, தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக ஆக்கி இருக்கிறார், நான் நீதிமான். அருமையான இந்த உணர்வு பெருகணும் பாருங்க. இந்த உணர்வு பெருகும் போது ஜெபங்களுக்கு துரிதமான பதில் வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். பாருங்க, இப்ப திருப்போம், இதை மட்டும் வாசி முடிச்சிடும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23-24 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய், எல்லாரும் சொல்ல இலவசமாய், அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுடைய மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவர்கள் ஆனாங்க. ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. எல்லாரும் சொல்ல இலவசமாய் அவருடைய கிருபையினாலே. பாருங்க, தேவ கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம உபவாசத்தினால நம்ம நீதிமான்கள் ஆகலை, நம்ம கண்ணீர் ஜெபத்தினால நம்ம நீதிமான்கள் ஆகலை, நம்ம தியாகத்தினால நம்ம நீதிமான்கள் ஆகலை.
இயேசுனுடைய கல்வாரி பாடுகள் அருமையானவர்களை நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். சில ஆட்கள் பாருங்க, தங்களுடைய மாம்சீகமான அந்த தகுதியவே பெருசாக நினச்சிட்டு இருப்பாங்க. தேவன் என்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி என்னை ஆசீர்வதிக்கலையேம்பாங்க. என்ன தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களை ஆசீர்வதிக்கணும்? உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி தேவன் ஏதாவது செய்யணும்னா உங்களை நரகத்துக்கு தான் அனுப்பணும். ஏன்னா நரகத்துக்கு பிறகு தான் எல்லாருக்கும் தகுதி. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம். அருமையான நம்ம தகுதி இல்லை அருமையானவர்களே, தேவனுடைய தகுதி, தேவனுடைய கிருபை. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால நம்ம எல்லாரையும் தகுதிப்படுத்தி இருக்கிறார். நம்ம எல்லாரையும் என்ன செய்திருக்கிறார்? நீதிமான்களாக்கி இருக்கிறார். கவனிங்கள், இப்போ எழுதப்பட்டிருக்கிறது இலவசமாய் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். பெரிய நன்மைகளை இலவசமாய் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறாரு, ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறாரு, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை இலவசமாக கொடுத்திருக்கிறாரு. இங்கே நாம் பார்க்கிறோம், நீதியை தேவன் இலவசமாக கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, இலவசமாக யாராவது உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா எப்படி நீங்க வாங்க போறீங்க? தேங்க்யூ சொல்லிட்டு என்ன செய்யணும்? வாங்கணும். இப்போ தேவனுடைய மக்கள் நீதிக்காக கர்த்தரை என்ன செய்யணும்? தேங்க் பண்ணணும். ஆண்டவரே நன்றி, இந்த நீதி எனக்கு இலவசமாக கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. பாருங்க, மனிதர்கள் ஏதாவது இலவசமாக தர்றேன்னு சொன்னால் அதை நாடி மக்கள் ஓடுறாங்க. பாருங்க, தீபாவளி வரப்போது சில விளம்பரங்கள் வரும் பாருங்க. எங்கள் கடையில் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு வாங்கினீங்கன்னா ஒரு அண்டா இலவசம். கவனிங்க, அந்த அண்டாவுக்குரிய விலையை அவங்க அந்த சரக்கில் ஏற்கனவே சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு தான் அண்டாவை என்ன செய்கிறாங்க? இலவசமாக தர்றோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது விசேஷமாக நம்ம அம்மா இருப்பாருங்க, இந்த அண்டா மேலேயே தான் குறியாக இருக்கிறாங்க. எங்க அண்டா இலவசமாக தர்றாங்களா? வாங்க போவோம் வாங்குறதுக்கு. இல்லை இல்லை அருமையானவர்களே, அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இல்லாமல் அவங்க இலவசமாக தர்றோன்னு நினைச்ச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. மனுஷன் எதையோ ஒன்றை பின்னால் வச்சுக்கிட்டு தான் இலவசமாக தர்றேன், அப்படி தர்றேன், இப்படி தர்றேன்னு சொல்லுகிறான். அருமையானவர்களே, இலவசமாய் ஒன்றையும் எதிர்பார்க்காமல் இலவசமாய் தருகிற தியாகபுருடன் ஒரே ஒருவர், அவருடைய பெயர் இயேசு. அவர்தான் பெரிய நன்மைகளை அருமையானவர்களே இலவசமாய் என்ன செய்கிறார்? தருகிறார். இந்த நீதி என்பது சம்பாதிக்க முடியாத பெரிய ஒரு காரியம். இயேசு நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி பாவத்தை எல்லாம் கேன்சல் பண்ணி அருமையானவர்களே இந்த நீதியாகிய ஈவை இலவசமாக கொடுத்திருக்கிறார். எவ்வளவு கரையும் கொடுத்தாலும் இந்த நீதியை என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம சொத்தெல்லாம் வித்து கொடுத்தாலும் இந்த நீதியை என்ன செய்ய முடியாது? அருமையானவர்களே வாங்க முடியாது. ஆனால் தேவன் இவ்வளவு பெரிய நீதியை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பார்வையிலே நாம் விசேஷமானவர்கள். இன்னைக்கு ஒரு கணவர் இருக்கிறாரு, அவர் வந்து தம் மனைவிக்கு விலை கூடின செயினை வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஏன்னா மனைவி அவருக்கு ரொம்ப விசேஷம். யோசித்து பாருங்க, ரோட்டில் போகிற ஒரு ஆள்கிட்ட கொண்டு கொடுக்க மாட்டாரு, மனைவி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஏன்னா மனைவி ரொம்ப விசேஷம். நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையிலே தேவனுடைய பார்வையிலே நம்ம எல்லாரும் விசேஷமானவர்கள். எல்லாரும் சொல்லுவேன், என் தேவனுடைய பார்வையிலே நான் விசேஷமானவன். விசேஷமானவர்களாக இருக்கிறதுனால அருமையானவர்களே இந்த நீதியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த நீதியை குறித்த ஒரு உணர்வு நமக்குள்ள பெருகணும். நான் நீதிமான், நான் பாவி அல்ல, நான் அருகதையற்றவன் அல்ல, நான் தூசி இல்லை, நான் குப்பை இல்லை, நான் தேவனுக்குள்ளே நீதிமான் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே பெருக வேண்டும். கடைசியாக ஒரே வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 34 வாசிப்போம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு, எல்லாரும் சொல்ல விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாத இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு, அதாவது awake to righteousness என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதியை குறித்த விஷயத்தில் விழிச்சுக்கோங்க. நீங்கள் நீதிமான்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேக விசுவாசிகள் அருமையான நீதியை குறித்த விஷயத்தில் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீதினா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. அநேக ஊழியக்காரங்களுக்கு நீதினா என்னன்னு தெரியாது. ஆகவே அருமையானவர்களே பயந்து ஒதுங்கி பாருங்க, ஒரு தைரியமா ஜெபிக்க முடியல, பதில கத்திருந்து வாங்க முடியல. ஆனால் தேவனுடைய மக்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஆலோசனை சொல்கிறார், awake to righteousness. நீதி கேட்க விழித்துக் கொள்ளுங்கள், நீதிமான்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே உங்களுக்கு நிற்கக்கூடிய தைரியம் இருக்கிறது. தேவ சமூகத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியும், அவரோடு கூட உறவாட முடியும். உங்களுக்கு அப்படிப்பட்ட திராணியை கிறிஸ்துவின் கல்வாரியின் மூலமாக தேவன் தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவ சமூகத்தில் அப்பா பிதாவேன்னு சொல்லி என்ன செய்யலாம்? தைரியமா வரலாம். இப்படிப்பட்ட நீதியை குறித்த உணர்வை உடையவர்கள் தான்
வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஜீவனிலே ராஜாக்களை போல ஆளுகை செய்வார்கள். ராஜாக்களை போல ஆளுகை செய்வார்கள். பிசாசை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தாங்கள் நீதிமான்கள், தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய திராணியை உடையவர்கள். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு. பிசாசை பார்த்து பயம் இல்லை, மனுஷரை பார்த்து பயம் இல்லை, சூழ்நிலைகளை பார்த்து பயம் இல்லை. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். எத்தனை பேர் நீதிமான்களா இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க, தேவன் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே இலவசமாய் தேவன் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். நான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறேன். தைரியமா நம்ம இருந்து விசுவாசத்திலே நம்ம வாழும்போது நீதிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை சந்திக்கும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பலிக்கும். ஜெபம். ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.